ஸ்ரீ குருப்யோ நமக. சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு அஷ்டோத்தர சதநாமாவளின்னு 108 திருப்பெயர்கள் இருக்கிறது. இதுல கடைசி திருப்பெயர் ஓம் பக்த வத்சலாய நமகா என்பதாகும். மேலெழுந்த வாரியாக இதற்கு அர்த்தம் பார்த்தால் தன்னுடைய பக்தர் மீது தாயன்பு உள்ளவன் என்பது இதற்குடைய அர்த்தமாகும். இதை நம்ம 3ஆக பிரித்து அர்த்தம் செய்து கொள்வோம். பக்தன்னா யாரு, வத்சலன்னா என்ன அர்த்தம், நமகான என்ன அர்த்தம். பக்த லட்சணத்தை பல நூல்கள்ல பல விதமா சொல்லியிருக்கு. பகவத்கீதையில ரொம்ப விளக்கமாவே சொல்லியிருக்கார். தன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் பலனை யார் பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறானோ அவன் பக்தன். பக்தனுக்கு இன்னொன்று இருக்கு. 4 விதமான பக்திகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஒரு துன்பம் வந்து விட்டது, துன்பம் நீங்க வேண்டுமே என்று பக்தி செய்கிறான். அவன் இன்னொருவன் இன்பமாக இருக்கிறான். பேங்க் பேலன்ஸ் இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்கு, இதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகணுமே என்று பக்தி செய்கிறான். இது ஒரு விதமான பக்தி. ஒருவன் ஞானம் அடைய வேண்டும் என்று பக்தி செய்கிறான். இது ஒரு விதமான பக்தி. எனக்கு பொருள் வேண்டாம், இன்பம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், முக்தி கிடைத்தால் போதும் என்று செய்வன் 3வது பக்தி. இது எதுவுமே இல்லாமல் பக்திக்காக மட்டும் பக்தி செய்பவன் பக்தன். கடவுளுடைய லீலா விதோனங்களை அனுபவிப்பதும் அவனுடைய சரணாரவிந்தங்களையே தொழுது கொண்டு இருப்பதும் அவனுடைய திருநாமங்களை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருப்பதும் ஒரு பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. 4வது பக்தி என்று பெயர். இதைத்தான் இந்த நாம பக்தன் என்று சொல்லுகிறது. வத்சன் என்றால் சிறு குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற மணிக்கு வத்சம் என்று பெயர். கன்றுக்குட்டிக்கு வத்சம் என்று பெயர். 1000 பசுக்கள் இருந்தாலும் ஒரு கன்றுக்குட்டி தன்னுடைய தாயை தேடி போய் பால் குடிப்பது போல இவன் பக்தனை தேடி வந்து அருள் பண்ணுவான் என்பதற்காக இங்கே வத்சன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணிக்க வாசகரும் தன்னுடைய முதல் பாடலிலே பால் நினைந்தூட்டும் தாயினும் என்று பகவானுடைய அன்பிற்கு தாயன்பையை உபமானமாக கூற வந்தார். அது போல வத்சன் என்பது தாயன்பு என்று பொருள்படும். ஆனால் பக்தன் மீது தாயன்பு உள்ளவன். ஒரு சமஸ்கிருதத்தில் இன்னொரு பழமொழி இருக்கு, குபுத்ரோ ஜாயத்தே குமாதா ந பவதி. அதாவது கெட்ட பசங்கள் இருக்கலாம், கெட்ட மகன் இருக்கலாம், ஆனா கெட்ட தாயார் எப்பவும் இருக்க மாட்டான்னு. அது மாதிரி தாயன்பு செலுத்துவோம் என்பதை இந்த நாமா விளக்குகிறது. பக்த வத்சலாய நமக. இதே மாதிரி நாமளும் பக்தி செய்து அவனுடைய வாத்சல்யத்துக்கு பாத்திரமாக என்று கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி சரணம்.